லைவானே நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா மாயன். இந்த மாயன் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிந்து மாதவி, வினோத் மோகன், இயக்குனர் வந்து ராஜேஷ் கண்ணன், ஜான் விஜய், ஆடுகளம் நரேன் மற்றும் பல நிறைய ஆர்டிஸ்ட்கள் வந்து நடிச்சிருக்காங்க. 2000 காலகட்டத்தில் மாயன் காலண்டர்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. ஏன் அந்த மாயன் காலண்டர் வந்து பேசப்பட்டது அப்படின்னா 2000க்கு மேலே வந்து மாயன் காலண்டரில் தேதியே இல்லை, உலகமே வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது பெரும்பாலான விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரே பரபரப்பாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி இயக்குனர் வந்து பார்த்தோன்னா இந்த கதையை வந்து நகர்த்திட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தங்க அப்படின்னா வினோத் மோகன் நடிச்சிருக்காரு. புதுமுகமாக தான் இருக்காரு. ஆனால் இவருக்கு சுத்தமாகவே நடிக்க தெரியலன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தங்க அப்படின்னா அந்த ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. ஏதோ இயக்குனர் சொல்லி நடித்தாரா இல்லை இவராக நடித்தாரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு வந்து கொஞ்சம் நம்ம உட்காரும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியல, கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. பிந்து மாதவி கொஞ்சம் சீனில் தான் வராங்க, அது அவங்களுடைய கேரக்டர் அது வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே போல் ஆடுகளம் நரேன் அவரும் அவருடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் அந்த எமோஷன் கேரக்டர் வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஜான் விஜய் அவர்கள் வந்து போலீஸாக வர்றாரு. போலீஸ் வந்து திருடங்களை எப்படி பிடிக்கிறாங்க இல்லை எப்படி என்கவுண்டர் பண்றாங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா லாஜிக்கே இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டினியூட்டியுமே இல்லை. அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஏதோ அப்படியே சீரியல் கூட கண்டினியூவாக இருக்கும். நேற்று சீரியலும் இன்னைக்கு சீரியலும் கம்பேர் பண்ண போனோம்னா நம்ம கண்டினியூவாக இருக்கும். ஆனால் இந்த மாயன் படத்தில் வந்து பார்த்தோங்கன்னா நேற்று என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற அந்த கண்டினியூட்டி இருக்காது. சுத்தமாக வந்து இயக்குனர் வந்து அந்த கண்டினியூட்டி இல்லாமே வந்து பார்த்தோங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து இயக்கி இருக்காரு. அதே போல் சவுண்டு ஒன்றுமே தாங்கலை. ஏன் சவுண்டு தாங்கலை அப்படின்னா ஓவர் சவுண்டாக இருக்குது, காதே வந்து கிழிற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்துல வந்து சாய்தீனா வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொடூரமான வில்லன் தான் அவர். சாய்தீனா எந்த அளவுக்கு நல்லா நடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு வந்து அவர் சரியா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஒன்லி பில்டப் தானே காட்டியும், வேற எதுவுமே இல்லை இந்த படத்துல. அதே போல மாயன் படத்துல வந்து கிராபிக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கிராபிக்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்க் ஆகவே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்லை. ஹீரோ நடந்து வர்றாரு, ஹீரோயின் எங்கேயோ இருந்து வராங்கன்னா அதுக்கப்புறம் முடியும் போது அவங்க எந்த இடத்துக்கு போய் சேர்றாங்கன்னே இல்லை. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு ஷாட்டை காமிச்சிடறாரு. இல்லை ஹீரோ தூங்குற மாதிரியோ இல்லை அவங்க அம்மாவே ஏதாவது அது மாதிரி வந்து இயக்குனர் வந்து காமிச்சிடுறாரு. விருப்பம் உள்ளவர்கள் இந்த மாயன் படத்தை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.